Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். வழக்கம் போல் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம், சீஷர்களின் மனப்பான்மைகள், டிசைபிள்ஸ் ஆட்டிடியூட். இதில் மொத்தம் 43 வசனங்கள் இருக்கிறது. இது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம். விடாப்பிடியான ஜெபம். ரெண்டாவது தாழ்மை. அதுக்கு பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபம் உதாரணமாக இயேசு பயன்படுத்துகிறார். மூன்றாவதாக சிறு பிள்ளையின் உதாரணத்தை இந்த தாழ்மைக்கு பயன்படுத்துகிறார். நான்காவதாக சீஷத்துவத்தின் விலை அப்படின்ற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். அதாவது பணம் வெர்சஸ் நித்திய ஜீவன், அதை பார்க்க போகிறோம். அடுத்ததாக விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறதான காரியம். ஒவ்வொரு பகுதியாக படிக்கலாம். முதலாவது பகுதி லூக்கா 18 1 முதல் 8 வரை. விடாமுயற்சி கொண்ட விதவை மற்றும் அநீதியான நியாயாதிபதியின் உவமை. Parable of a persistent widow and an unjust judge. முதல்ல வாசிக்கலாம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இப்போ இந்த லூக்கா சுவிசேஷத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சற்று நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ மத்தேயு அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு அந்த சுவிசேஷகன் இயேசுவின் போதனைகளை அதிகமாக முக்கியப்படுத்தி எழுதியிருப்பார். மார்க்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மார்க்கு சுவிசேஷகன் இயேசுவினுடைய அற்புதங்களை அவர் விவரித்து எழுதியிருப்பார். ஆனால் இந்த லூக்கா எதை முக்கியப்படுத்தி எழுதுவார் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், உவமைகள். அதனால இயேசுடைய டீச்சிங்ஸ் அதிகமாக உவமைகளால் சொல்லப்படுகிறது என்பதை இந்த லூக்கா சுவிசேஷத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு உவமை தான் இந்த உவமை. இந்த உவமையில் மூலமாக என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்றது முதல் லைன்லேயே வந்துருச்சு. என்ன கற்றுக் கொடுக்க போகிறார்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படி. அப்போ ஜெபம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிக முக்கியமான ஒன்று அப்படின்றத முதல்ல நினைவில் வச்சுக்கணும். ஜெபம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, தேவனோடு கூட பேசுவது, தேவன் நம்மோடு கூட பேசுவது, ஒரு 2-வே கம்யூனிகேஷன் மாதிரி இருப்பது தான் இந்த ஜெபம். இந்த ஜெபம் பண்ணுறது அவசியம் தானா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதான் ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே தெரியுமே. அவருக்கு பாஸ்ட் தெரியும், ப்ரெசன்ட் தெரியும், ஃப்யூச்சர் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவரே தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ண வேண்டியதானே, நம்மளை ஏன் ஜெபிக்க சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேளை கொஸ்டின் இருக்கலாம். ஆனால் இயேசு இந்த பூமியிலே அவர் வந்த பொழுது அவர் பிதாவோடு கூட உறவாடுவதற்காக அவர் எப்பொழுதும் தனித்து போய் ஜெபம் பண்ணின அந்த காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா பரலோகத்தில் அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் அதே மாதிரி பரலோகத்துக்கு போன பிற்பாடு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரலோகத்தில் தான் தேவன் இருக்கிறார். ஆனால் இப்போ நம்ம தேவனை விட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிறதுனால நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவரோடு கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த ஜெபம். அப்போ இயேசுவும் பரலோகத்தில் இருக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் பூமிக்கு அவர் வந்த பிற்பாடு பிதாவோடு கூட அவர் உறவாடுவதற்கு இந்த ஜெபத்தை பயன்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு முறையும் அற்புதம் செய்யும் போது போய் ஜெபிக்கிறாரு, போதனைகளை செய்துவிட்டு ஜெபிக்கிறார், இரவு முழுவதும் ஜெபித்தார், தனித்து போய் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அன்றாட அப்டேட்ஸை பிதாக்கு கொடுத்துட்டே இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அனுதினமும் நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து தெரிவித்து அதன் மூலமாக பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால் ஜெபத்தை கேட்கிறவரே. அப்போ நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்பதற்காக ஆவலாயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே அப்படின்ற ஜெபத்தை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதை குறித்து நிறைய பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த இடத்துல இயேசு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது
நம்ம ஜெபிக்க 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 சில நேரங்களில் நமக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்ற சோர்வு வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன உண்மை நம்ம படிக்க போகிறோம். பவுல் கூட பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர்ல நம்ம வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இடைவிடாமல் அப்படின்னா நம்ம காலையில் எழும்புனதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் முழங்காலே நிற்கணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இதை கூட நான் விளக்கி இருக்கிறேன் உங்களுக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையுமே தேவன் பார்க்கிறார் அப்படின்ற எண்ணத்தோடு கையாளுவது, எல்லாவற்றையும் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுவது. ஒரு திடீர்னு ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது, டாக்டர் நம்மளை குறித்து ஒரு மோசமான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு, இல்லைனா திடீர்னு பணப்பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ பணத்திலே நஷ்டம் வந்துருச்சு, இல்லைனா எதிர்பாராத காரியம் ஒன்று நடைபெற்று விட்டது அப்படின்னு சொன்னால், நமக்கு முதல் நபராக நம்முடைய இருதயத்திலே தோன்ற வேண்டியவர் யார் என்று சொன்னால் தேவன்தான். அதுதான் அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ற அர்த்தம். நம்ம யாரையாவது நம்ம கேட்டு நமக்காக ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்னு தேடி தெரியக்கூடாது. நாமே கர்த்தருக்கு தெரியப்படுத்துவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நான் நம்முடைய பாடங்களை கூட சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய வேளையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் பொழுது உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் சில வேளையில் நான் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே என்னுடைய கரங்களை உயர்த்தி சொல்வேன், அப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் அதை பார்த்து கொண்டு என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ததை பல சூழ்நிலை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையில் கடந்து போகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, காலையில் எஞ்சோன்னு ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போய் ஜெபம் பண்ணிட்டு நாள் முழுக்க அவங்க இஷ்டத்துக்கும் என்ன வேணால் பண்ணிட்டு இருப்பாங்க. சண்டை போடுவாங்க, அவங்களுக்கு விருப்பமானது எல்லாவற்றையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உதடு மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இது பண்ணணும் அது பண்ணணும், நான் உமக்காக வாழணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இருதயமோ அவரை விட்டு தூரமாக இருக்கும். இந்த 2 காரியமும் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய இருதயம் தேவனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கணும். சரியா? அப்போ நம்ம இந்த ஓமையை வாஸ்து இது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று விதவை என்று சொல்லப்படுகிறது. யூத கலாச்சாரத்திலே ஆண்டவர் மோசேயின் நாட்களிலே அநேக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார். நியாயாதிபதிகள்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. யோசுவா மரணத்துக்கு பிற்பாடு நியாயாதிபதிகள் எழும்பினார்கள், அது வேற விஷயம். ஆனால் மோசேயின் நாட்களிலேயே நியாயாதிபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு முறை மோசேயுடைய மாமன் மோசே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்களை நியாயம் விசாரித்து வந்த பொழுது அவர் சொல்கிறாரு, இப்படி நீ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்களோடையே நீ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தனா நீ ரொம்ப டயர்டாயிருவ, அதனால நீ நியாயாதிபதிகளை நீ லீடர்ஸை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது எத்ரோ அப்படின்ற அவருடைய மாமனுடைய சொல்லை கேட்டு மோசே நியமித்ததாக நம்ம பார்க்கிறோம். ஏன் உபாகமத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், எதற்காக இந்த நியாயாதிபதிகள் வைக்கப்பட்டிருந்தார்கள், காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் தீஸ் ஜட்ஜஸ் என்ன, அவங்க எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்ற விளக்கத்தை நம்மால பார்க்க முடிகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி, முக்கியமாக விதவைகளுக்கு சரியான நியாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல மோசே சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ நீதிபதி, நியாயாதிபதி அப்படின்றவன் அவன் இரு தரத்தாருக்கும் நீதியாய் தீர்ப்பு செய்ய வேண்டும். பாரபட்சம் பார்க்க கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது,
கடினமா இருக்குதா, என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மோசே அன்றைக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்படி சொல்லும் பொழுது பர்டிகுலரா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, விதவைக்கு நீங்க கண்டிப்பா நீதியை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்துல பெண்கள் அப்படின்னு சொன்னா 2ஆம் தரத்திலே தான் பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு ரோட்ல ஏதாவது ஒரு பெண் திடீரென்று சொல்லி அவள் அப்படியே கூப்பாடு போட்டு கத்தும் பொழுது, எனக்கு பிரச்சனை ஆபத்து என்று சொல்லும் பொழுது எல்லாருமே அவளுக்கு போய் உதவி செய்ய முன் வருவார்கள். ஒரு ஆண் கத்தி உதவி செய்யாவிட்டாலும் ஒரு பெண் அங்க கத்துறாளே அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர் எல்லாருக்குமே இருக்கிறது. ஏன்னா அவ ஒரு வீக்கர் வெசல் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயமும் நினைத்து கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அந்த நாட்களிலும் யூத கலாச்சாரத்துல பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படவில்லை தான், பெண்களுடைய தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விதவைக்கு நீ நியாயத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, யாத்ராகமம் 1:18 வாசிக்கிறோம், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நிறைய வசனங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க முடியும். யாத்ராகமம் 22:22, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. இன்னும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்ப யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறார், நம்ம தேவ பக்தியுள்ள பிள்ளைகள் என்று சொன்னால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு உங்கள் உதவிக்கரம் நீட்டுங்கள், நியாயம் செய்யுங்கள் என்று சொல்லி மிக தெளிவாக வேதம் முழுவதிலும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி விதவைக்கு ஒரு உதவியும் செய்யாமல் இருப்பது. இப்போ விதவைகள் பொதுவாக கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய கிழக்கு நாடுகளின் பின்னணியை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு விளங்குகிறது. பெண்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க இயேசுவின் நாட்கள்ல. அப்போ யார் போவா அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அவருடைய கணவரோ தகப்பனாரோ இல்லாட்டா மகன்மார்களோ அவர்களுக்கு பதிலாக போவார்கள். ஆனா இப்போ ஒரு விதவை தான் அங்க போறா, ஒரு பெண் போறா கோர்ட்டுக்கு அப்படின்னு சொன்னா என்ன அது அடையாளப்படுத்துகிறது? இவளுக்குன்னு பரிந்து பேசுவதற்கு, இவளுக்குன்னு கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப இந்த விதவை அவளே போய் நீதி கேட்க போயிருக்கிறா அப்படின்னு சொன்னா, இயேசு இருந்த நாட்களிலே அவளுக்கு என்று சொல்லி யாருமே இல்லாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தாள் என்பது நமக்கு விளங்குகிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18:4. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். ஸோ இங்க 2 காரியத்தை அவன் உணர்கிறான். என்ன உணர்கிறான்? ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, நான் தேவனுக்கு பயப்படாதவன். இன்னொரு பார்ட் என்னது? மனிதனை மதியாதவன். இப்படி சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்துல ஆண்டவர் 10 கட்டளைகளை பிரதானமாய் கொடுத்திருக்கிறார். நம்ம பல முறை படித்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 613 கட்டளைகளும் 10 கற்பனைகளும் கொடுத்திருக்கிறார். இதை நான் 3 கேட்டகரியா பிரிச்சு கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? முதலாவது ஒழுக்க சட்டதிட்டங்கள், அடுத்தது சமுதாய சட்டதிட்டங்கள், 3வது சடங்குகளின் சட்டங்கள் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இதுல 10 கட்டளைகள் என்பது என்ன? அதுதான் ஒழுக்க சட்டங்கள், டெக்கலாக் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இதை 2 பிரிவாய் பிரித்து விடலாம். முதல் 4 வசனங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்க வேண்டிய உறவை அது காண்பிக்கிறது. மீதமுள்ள அந்த 6 வசனங்களும் ஒரு மனிதன் ஒரு சக மனிதனோடு கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அது சொல்லுகிறது. அப்போ இதுல டூஸும் இருக்கு, டோன்ஸும் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த இடத்துல இந்த மனிதன் தெளிவா சொல்றான், நான் தேவனுக்குரிய காரியத்திலையும் நான் ஒழுங்கா இல்லை, தேவனுக்கு பயப்படாதவன். இன்னொன்னு என்ன சொல்றான்? மனுஷரை மதியாதவன் சொல்றான். ஸோ மனுஷரை மதியாதவனா மீதமுள்ள அந்த 6 நான் கடைபிடிக்காதவன் அப்படின்னு சொல்றான். புதிய ஏற்பாட்டிலே ஒரு நியாயசாஸ்திரி கேட்கிறார், கற்பனைகளிலேயே பிரதானமான கற்பனை எது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்க விவரிக்கிறார். மத்தேயு 22:37-40 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை.
இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். நியாயப்பிரமாணம் அப்படின்னா வேதாகமத்தில் உள்ள முதல் 5 புத்தகங்கள் நமக்கு தெரியும். தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசுவாலேருந்து மல்கியா வரைக்கும். அப்ப இயேசுவின் நாட்கள்ல பைபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடு மட்டும் தானே இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவன் முழு பைபிளை கை கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காதவன் அப்படின்றத தான் இங்க தெளிவா நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்படின்னா என்ன இது நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா, அவன் ஒரு சுயநலக்காரன். இப்ப சொல்லிக்கிறான், தனக்குள்ளேயே சொல்லி கொண்டானான். அப்ப அவன் செய்யறது அவனுக்கே தப்புன்னு தெரியும், ஆனாலும் அவன் செஞ்சுட்டு இருந்தான். அப்போ தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன்னா இன்னைக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கு அநேக அரசியல்வாதிகளை இதுக்கு உதாரணமா நம்ம காண்பிக்கலாம். மேடையில ஒரு பேச்சு பேசுவாங்க, அப்படியே உள்ளம் உருக மாதிரி இமோஷனலா அவங்க அப்படியே இருதயத்தை டச் பண்ணி அழுதுலாம் பேசுவாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கூட ஜனங்கள் மேல அக்கறை இல்லாதவர்கள் அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியாக தான் இந்த மனிதன் இருந்திருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்துட்டு தொடர்ந்து இதை குறித்து படிக்க போறோம். 5ஆம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இப்ப இவன் என்ன சொல்லிக்கிறான்? அவனுக்கே இந்த விதவை என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. எப்போ பார்த்தாலும் வந்து என் வீட்டு வாசல் முன்னால் நின்றுட்டு நியாயம் தாங்க நியாயம் தாங்க நியாயம் தாங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறா. இப்போ எனக்கு இந்த விதவைக்கெல்லாம் நியாயம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவ நியாயம் அடைஞ்சா என்ன, நியாயம் அடையாம போனா என்ன, அதை பத்தி எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்னுடைய எண்ணம் என்னன்னா, என்ன அவ தொந்தரவு பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதனால என்ன பண்ண போறேன்னா அவளுக்கு நான் நியாயம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் சுயநலமாய் பேசுகிறதை பார்க்கலாம். சுயநலமாய் தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறதை பார்க்கலாம். நம்முடைய காலகட்டங்களிலே 2003ஆம் ஆண்டிலே சுனாமி வந்தது. இந்த சுனாமி வந்த பொழுது ஜனங்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்கல்ல, வீடுகளை தங்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த சுனாமி நாட்களிலே உதவி செய்வதற்காக உலகமெங்கிலும் இருந்து அநேகர் வந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு உதவி செய்தார்கள். அப்படி உதவி செய்யும் பொழுது நிறைய ஆர்கனைசேஷன் புதுசு புதுசா முளைச்சிச்சு. அப்படி முளைக்கும் பொழுது இந்த சுனாமி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏராளமான பணங்கள் கொட்டப்பட்டது. இந்த சுனாமி ஃபண்டை வச்சு எத்தனையோ பேர் பணக்காரர்கள் ஆனதை நான் கண்கூடா பார்த்தேன். ஒரு முறை நான் பஸ்ல டிராவல் பண்ணி போய் கொண்டு இருக்கும் பொழுது என்னை பார்த்தாலே கிறிஸ்டியன்னு தெரிஞ்சிருச்சு போல அந்த அம்மாக்கு. அதனால அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன், நீங்க பார்ட் டைமா இந்த எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்களா, இந்த மாதிரி நாங்கள் ஏழை ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன், இவர்கள் எல்லாரும் அந்த வெளிநாட்டிலேருந்து வருகிற பணத்தை வாங்கி அவரவருக்கு வேண்டிய காரியங்களிலே சுகபோகமாய் வாழ்ந்தார்களாம். ஸோ இதை கேட்கும் நல்ல வேளை நான் அன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ மற்றவர்களுடைய மரணம் இவர்களை பாதிக்கவே இல்லை, ஆனால் இவர்கள் தங்களை சுகபோகமாய் வாழ்வதற்காக மரணத்தையே பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, இப்போ 2020 நமக்கு கொரோனா வந்துச்சுல, அதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவர்கள் அவங்க மருத்துவத்துறையில் பயங்கரமாக கொடி கட்டி பறந்தாங்க அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் பணத்தில் புரண்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். குட்டி குட்டி கிளினிக்லாம் கூட அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு எவ்வளோ வியாபாரம் பண்ணி பயங்கர பணக்காரர்களாக மாறிட்டாங்க. அப்போ ஜனங்கள் செத்து போகிறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற எண்ணம் இல்லை, அவரவர் அதை பயன்படுத்திக்கிட்டு நாம் எப்படி நம்முடைய அந்தஸ்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த உலகம் நினைத்தது. அதுபோல இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதி இல்லாமல் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சும்மா சும்மா வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறா, அதுக்காக இவளுக்கு நியாயம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இந்த நியாயாதிபதி தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். இப்ப இயேசு வந்து இதை எதுக்கு கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள்.
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி செஞ்சதை சிந்திச்சு பாருங்க. அந்தபடியே இது எதுக்கு கம்பேர் பண்றாரு? தேவன் தன்னை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறதுல. அப்படி சொல்லும் பொழுது இப்படி நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அங்க அநீதியுள்ள நியாயாதிபதி, அப்ப இங்க தேவன், அப்ப அவரும் அநீதியா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த விதவை அவனை அலட்டாதபடிக்கு அவளுக்கான நீதியை அவன் கொடுக்கும் பொழுது தேவன் நீதி உள்ளவர். அப்ப எவ்வளவுக்கு அதிகமாக உங்கள் ஜபங்களுக்கு அவர் பதில் தருவார், விரைவாக அதை செய்வார் என்பதை தான் இயேசு இந்த உவமையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்களும் ஜபங்கள் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் திரும்பி திரும்பி தேவனை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, விடாப்பிடியாக விடாமுயற்சியோடு ஜெபிக்கும் பொழுது நீதியுள்ள தேவன் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு இந்த உவமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இந்த உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அநேக வேளையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியம் நடக்காவிட்டால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபம் பண்ணுவதற்கு இதை பயன்படுத்தி வந்திருக்கிறோம். அநேகர் இப்படி பயன்படுத்தி நன்மையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் இதனுடைய பிரைமரியான ரீசன் என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். எப்பவுமே வேதாகமத்தை படிக்கும் பொழுது டபக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து எடுத்து அப்படியே அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை இப்ப பயன்படுத்தக்கூடாது. சூழமையை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் இயேசு இதை சொன்னார் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இதற்கு முந்தின பாடத்துல நம்ம படித்திருக்கிறோம். இயேசு கடைசி காலத்தை குறித்து பேசினார். அதாவது அவர் வரப்போகிற காரியத்தை, வருகையை குறித்து பேசினார். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் தேவ பிள்ளைகளத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநீதியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாரநாதா, இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நியாயத்தை அந்த இடத்துல கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து அந்த இடத்துல பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு துன்மார்க்கனை நியாய தீர்ப்பு அடைய செய்வார் என்பதை தான் இங்கே இயேசு விளக்குகிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அது எப்படி நீங்க சொல்றீங்க, இங்க வேற ஏதோலாம் அநீதி உள்ள காரியம் நடக்குது, நீங்க எப்படி இதை வருகைக்கு கனெக்ட் பண்ணுவீங்க, அது முந்தின அதிகாரத்துல தானே இருக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க எனக்கு ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் அடுத்த வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லூக்கா 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மிக தெளிவாக லூக்கா சொல்லிட்டார் பாத்தீங்களா. மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இப்ப சப்போஸ் நம்முடைய தேவைகளுக்காக தான் இந்த சோர்ந்து போகாம ஜெபிங்க அப்படின்றது தான் முதன்மையான ஒரு காரியமாக ஆண்டவர் இங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆர்கியூமெண்டா இருந்திருந்தா, ஏன் இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லணும், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் நாளில், ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த உவமை இயேசுனுடைய வருகைக்கு சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. விதவை என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு விதவை அப்படின்னும் போது நம்ம லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்கொள்ளக்கூடாது. விதவைனா புருஷனை இழந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கு விதவை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உவமையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை குறித்து தான் சொல்றாரு. உலகம் இவர்களை உதாசீனப்படுத்துகிறது, அவர்களுக்கு எந்த உபகாரமும் செய்வதில்லை, அவர்கள் ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இயேசுவாகிய அந்த நீதியுள்ள நியாயாதிபதியின் இடத்திலே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கான நியாயத்தை சீக்கிரத்திலே செய்வார் என்பதை தான் இந்த உவமை நமக்கு விளக்குகிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் இருந்த ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாருமே கிறிஸ்துவினுடைய வருகையை தங்களுடைய பிரசங்கங்களில் சொல்லிக்கொண்டேதான் இருந்தார்கள். இன்றைக்கு அது மிகவும் குறைந்த நிலையில் இருக்கிறது. நான் கூட சொல்லியிருக்கிறேன்,
பழைய பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடைசி சரணம் எப்போவுமே வருகையை குறித்து தான் பாடப்பட்டிருக்கும். 3 நாள் கன்வென்ஷன் வைக்கிறாங்கன்னா கடைசியாக அவங்க வருகையை பற்றி பேசி தான் முடிப்பாங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது அவங்க கடைசி வரி வருகையை குறித்து தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், அதை குறித்து கொஞ்சம் கூட நினைக்காத கூட்டம்தான் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு இந்த தேவை இருக்கு, இவர்களுக்கு இந்த தேவை இருக்கு, இதை செய்யணும் ஆண்டவரே, அதை செய்யணும், இதில் தான் அவங்க பிஸியாக அவங்க ஜப குறிப்புகள் இருக்கிறதே தவிர, ஆண்டவரே நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோப்பா, உங்களுடைய வருகைக்கென்று நான் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுகிறவர்கள் மிக சொற்பமானவர்கள். அதனால தான் ஆண்டவருக்கு சொல்கிறாரு, விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் இன்னொரு அடையாளமாகவே இதை எடுத்துக்கலாம், விசுவாசம் குறைஞ்சிரும் ஆண்டவர் மேலே. அதை தாண்டி அவங்களுக்கு வேற எது மேலேயோ விசுவாசம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே அப்படின்ற ஒரு பட்டணத்துக்கு அவர் போகிறார். இந்த பட்டணத்துக்கு அவர் 3 வாரங்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறார். இந்த 3 வாரங்கள் தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-100 அற்புதங்களை செஞ்சுட்டு அவர் வரல. இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசை துரத்திட்டு வரல. இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த சர்ச்சுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லல. என்ன பண்ணாரு அப்படின்றத அவர் நிருபத்துல நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். நான் அதை ஒவ்வொரு அதிகாரமா எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த நாட்கள் இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கு சுவிசேஷ ஊழியம் என்று சொல்லி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டார், ஆகவே நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கடைசி கட்டளையை நிறைவேற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அந்த சுவிசேஷம் சரியாய் அறிவிக்கப்படுகிறதா? அதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல விதைதான் விதைக்கப்படுகிறதா, இல்லாவிட்டால் தவறான விதை விதைக்கப்படுகிறதா? ஏனென்று சொன்னால் நீங்கள் என்ன விதை விதைக்கிறீர்களோ அதை தான் கர்த்தர் அறுக்க பண்ணுவார். முதலே ஆரம்பத்திலேயே போயிட்டு அவர் உங்களுக்கு இதை தருவார் அதை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக காரியங்களையே பேசிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அவங்க எப்போவுமே இயேசுவை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, ஏதோ அவர்கிட்ட நம்ம கொடுத்து வச்சதாகவும் அவர் நமக்கு தரணும் அப்படின்றதாகவும் நினைப்பாங்க. இப்போ நிறையா கிறிஸ்தவர்கள் எப்படி ஜெபம் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு உண்மையாக வேடிக்கையாக தான் இருக்குது. ஆண்டவர் எஜமான், நாம் அவருடைய ஊழியர்கள், அவருடைய பிள்ளைகள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ இயேசுக்கு இவங்க பண்ணுற புண்ணியமாக நினச்சிக்கிட்டு நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். இப்போ நம்ம ஆராதிக்காட்டாலும் ஆராதிச்சாலும் அவருக்கு என்ன லாபம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருக்கு எந்த லாபமும் இருக்க போகிறதில்ல, அவருக்கு எந்த காரியமும் நடக்க போகிறதில்ல. ஆனால் இதை தவறாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் புரிந்து கொள்ளுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு அதிகாரத்தையும் உங்களுக்கு நான் காண்பித்து தரப்போறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ இவங்க அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிருக்கிறாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருன்னா, இயேசு ரட்சித்திருக்கிறார். அவர் இந்த பூமியிலே முதல் முறையாக வரும்போது குழந்தையாக வந்தார். ஆனால் இனி வரும்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியை நியாய தீர்க்க வரப்போகிறார். பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப் போகிறார். துன்மார்க்கர்களை அழிக்கப் போகிறார். இப்படின்ற சத்தியத்தை அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் 3 வாரம் தான் இருந்தாங்க. ஆனால் அதை கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே போட்டிருக்கு. இந்த தெசலோனிக்கே சபை என்றைக்கு இயேசு வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆவலோடு கூட காத்து கொண்டிருந்தார்கள். அதை இங்கே பவுல் சொல்றாரு, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இவரும் கோபாக்கினி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கருமாயிருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இனிவரும் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறதற்காக, நம்மை அழைத்து செல்வதற்காக வரப்போகிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இயேசுவின் வருகையை. அடுத்தது நம்ம போயிடலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. என்ன சொல்றாரு? தம்முடைய ராஜ்யத்திற்கு, ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு பார்த்தீங்களா? அதற்கென்று நீங்க பாத்திரராக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:13. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. மறுபடியும் ஒரு விசை கூட அவருடைய வருகையை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம்.
1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மறுபடியும் ஒரு விசை கூட அந்த வருகையை சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இப்படி அந்த 1 தெசலோனிக்கேயர்ல 5 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 5 அதிகாரத்திலையும் மறுபடியும் இயேசுவின் வருகை வருகை என்று சொல்லி அவர் முக்கியப்படுத்தி சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். விசுவாசத்தை அந்த டைம்ல காண்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வியோடு முடிக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம சோர்ந்து போகாமல் இயேசுவே சீக்கிரமாய் வாரும், எங்களுக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் சீக்கிரமாய் வந்து தம்முடைய பரிசுத்தவான்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அப்போ இந்த உமைய நம்ம வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாதா? அப்போ இது வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணதெல்லாம் தப்பா, ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்கக்கூடாதா அப்படின்றது கிடையாது. பிரைமரியான காரணம் இந்த ஓமைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவின் வருகைக்காக ஜெபிக்கணும். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வருவார், நம்மை அழைத்து கொண்டு போவார். சோர்ந்து போகாதீங்க, பொல்லாத காரியங்கள் நடக்குதே, இது என்ன ஆகும், இவன் ஆட்சிக்கு வரான், அவன் ஆட்சிக்கு வரான், இத்தனை வருஷத்துல இதை அழிச்சிருவேன்னு சொல்றானே, பஞ்சம் வருதே, இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு நம்மளை அதுக்கு முன்னாலேயே கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே மணவாட்டி தம்மோடு கூட சேர்த்து கொள்ளப்பட போகிறாள் அப்படின்றது அதோடைய அர்த்தம். அப்போ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் எதுக்கு வேணால் ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுடைய பிரைமரியான முதன்மையான காரியம் என்னவா இருக்கணும்னா, இயேசுவின் வருகைக்கு என்ன ஆயத்தமாக்கணும் அப்படின்னு தான் இருக்கணும். சரியா? அப்போ என்ன விசுவாசத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுது நமக்கு? பரிசுத்தவான்கள் அழைத்து செல்ல போகிறார். 2வது, துன்மார்க்கர்களை நியாயம் தீர்க்க போகிறார். போன அதிகாரத்தில் அவங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2 காரியம்தான். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை. சுயநீதியும் வர்சஸ் தேவநீதியும், செல்ஃப் ரைச்சஸ்னஸ் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். இன்னொரு டைட்டிலும் அதுக்கு கொடுக்கலாம், பரிசேயன் ஆயக்காரன் உவமை, பேரபிள் ஆஃப் ஃபாரசி அண்ட் டாக்ஸ் கலெக்டர். வாசிக்கலாம் லூக்கா 18 9 10 வசனங்கள். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ இந்த உவமையை படிக்கும் போதே எதற்காக இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த ரீசன் தெரிஞ்சது பாருங்களேன். இப்போ முந்தின உவமையில் நம்ம பார்க்கும் பொழுது சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் அந்த உவமையை சொல்றார். இப்போ இங்கே பாருங்க என்ன ரீசன்? தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறவர்களுக்கு, செல்ஃப் ரைச்சஸ் பீப்புளுக்கு ஆண்டவர் இந்த உவமையை சொல்றார். என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். இப்போ இந்த பரிசேயன் ஆயக்காரன் அப்படின்னும் போது நம்ம பாடத்துல இவங்க யார் அப்படின்றது தெளிவாக நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு லைன்ல இவங்களை நான் ஞாபகப்படுத்திடுறேன். பரிசேயர்கள் அப்படின்னு சொன்னா மத ரீதியான காரியங்களை கற்றுக் கொடுத்தவர்கள், பாஸ்டர்ஸ் மாதிரி. இவர்கள் மனிதர்களால் கனம் பெற்றிருந்தார்கள், உயர்வாக எண்ணப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆயக்காரர்கள் ரோம அரசாங்கத்திற்காக வரி வசூலித்து கொண்டிருந்தார்கள். அது எந்த தவறும் இல்லை. ஆனால் அநியாயமாய் யூத ஜனங்களிடத்திலிருந்து அவர்கள் வரி வசூலித்தபடியினாலே ஜனங்கள் அவர்களை பாவிகள் என்று சொல்லி கருதினார்கள். அப்ப ஜனங்களால் பாவிகள் என்று எண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிடலாமா? பரிசேயர்கள் ஜனங்களால் கனம் பெற்றவர்கள், ஆயக்காரர்கள் ஜனங்களால் பாவிகள் என்று எண்ணப்பட்டவர்கள். ஓகேயா? ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார்கள். நல்ல விஷயம் தானே, ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். சரி, அப்போ எப்படி ஜெபம் பண்றாங்க நீங்க பாருங்க. 11ஆம் வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பரிசேயனுடைய ஜெபத்தை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவன் என்ன ஜெபம் பண்றான் அப்படின்னு பாருங்க. இவன் தேவாலயத்துக்கு போறான், நின்று. பரவாயில்ல, ஓகே, நின்னும் ஜெபம் பண்ணலாம், உட்காந்தும் ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த போஸ்டர் டசன்ட் மேட்டர். ஆண்டவரோட இருதயம் தான் பேசணும். எப்படி ஆரம்பிக்கிறான்? நான் மற்றவங்க மாலிலாம் கிடையாது, அந்த பாருங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்க எங்க பின்னாடி, அவன் மாதிரியா நான் இருந்தேன் அப்படிலாம் கிடையாது, ஐ எம் பெட்டர் தென் அதர்ஸ் அப்படின்னு ஜெபம் பண்றான். சரியா? அடுத்தது, வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்றேன். உபவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது
தேவன் நியாயப்பிரமாணத்தில் உபாசிக்கணும்னு சொல்லலை. ஆனால் ஏராளமான பரிசுத்தவான்கள் உபவாசித்திருக்கிறார்கள். வாரத்தில் 2 தரம் அப்படின்றது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பரிசேயர்கள் ஜனங்களுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஓவர் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக உபவாசம் பண்ணி தான் ஆகணும். நான் இதை சொல்லும் பொழுது ஒன்றை சொல்லாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு நிறைய பேர் உபவாசம் எடுக்கிறார்கள். இன்னொரு டேர்ம் நான் கொடுக்க போகிறேன். அது எப்படின்னா கொலைப்பட்னி. அதாவது காலையிலேருந்து ஒன்றுமே தண்ணி கூட இல்லாமல் அப்படியே கொலைப்பட்னியாக சுற்றிட்டு திரிவாங்க. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஐயோ சாப்பிட்டா பாவம் அப்படின்வாங்க. உபவாசம் என்பது அதற்கு கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதுக்கு உபவாசம் இருக்கிறோம், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு பிள்ளை கல்யாணம் ஆகணும், எனக்கு சொத்து கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு இது நடக்கணும், வேலை கிடைக்கணும், இதுக்கு என் வாழ்க்கையில் தேவைப்படுகிற தேவைகளுக்காக ஆண்டவரை கம்பல் பண்ணுறதுக்கு உபவாசம் கிடையாது. அடம் பிடிச்சி வாங்கிறதுக்கு உபவாசம் கிடையாது. உபவாசம் என்பது என்ன கேட்டால், தேவன் நம்ம இருதயத்தில் ஒரு விதையே போடுவார். இதுக்காக நீ பாரத்தோடு ஜெபம் பண்ணு, நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்ம சரீரத்திலையும் ரெட்டத்தனையார் ஒரு பலத்தை கொடுத்து ஆவியிலே பலப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உபவாசம் நோட்டீஸ் அடித்து ஒட்டிடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாட்டையும் சொல்லிடுவாங்க, உருன்னு மூஞ்ச வச்சுப்பாங்க. அதுக்கு தான் சொல்லிட்டாரே ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது உங்கள் முகங்கள் முகவாடலாய் வச்சுக்காதீங்க, உங்கள் தலையில் எண்ணெய் பூசி நார்மலாக இருங்க. உங்களால் முடியலையா, ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். ஆண்டவரே நான் உபவாசம் ஜபிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்குது, என்னால் முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அப்படியே மயங்கி விழுகிற வரைக்கும் சாப்பிடவே கூடாது. நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நான் சாப்பிட்டேன்னா செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே செத்துறக்கூடாது. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும், எதற்காக உபவாசம் பண்ணுறோம், யாருடைய நிர்பந்தத்தினாலையா, இல்லாவிட்டால் எதற்காக அப்படின்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளை அவரிடத்துல அறிவிப்பது. நம்ம ஜோம் பண்ணி தாமதமாகுது, நடக்கலை, நமக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் இது தடையாக இருக்குது, ஏன் இது நடக்கலை அப்படின்னு புரியலை. அப்போ நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட எதுக்கு போகணும் அப்படின்னா, இதை நடத்தியே தீருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரத போராட்டம் அல்ல, பட்டினி போராட்டம் அல்ல. நீங்கள் கொடுக்கலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், சிலர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அவர் ஜெபத்தை கேட்குற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அம்மாப்பா, ஐயோ என் பிள்ளை செத்துருவாளேன்னு சொல்லிட்டு, சரி தரேன், நீ போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் உபவாசம் என்பது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, இந்த சரீரப்பிரகாரமாக இருக்கும் பொழுது எனக்கு சரீரப்பிரகாரமாக தான் யோசிக்க தோணுது, ஏன் அப்பா நீங்கள் எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க, எல்லாரும் முன்னாடி வெட்கப்படுத்துவீங்களோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னே தோணுது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என் சாப்பாட்டை வெறுத்து என் கண்கள் முழுமையும் உங்களை நோக்கி பார்க்க போகிறது, எனக்கு உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்துங்க, எனக்கு விளங்கி கொள்வதற்கு என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபிப்பது தான் அந்த உபவாச ஜபம். அந்த நாட்களிலே ஆண்டவர் வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி நாள் அன்று இதை செய்ய சொல்லியிருந்தார். வருடத்துக்கு ஒரு முறை அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்ற ஒரு நாள் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், தங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து, குற்றங்குறைவுகள் எல்லாம் ஒருவர் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அதை நம்மளால் பார்க்க முடியலையே. உபவாசம் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு பட்டியலையோடு அளவாக போகிறோம். அது தவறான ஒரு காரியம். வேதத்தின் அடிப்படையில் உபவாசத்தை நாம் எடுப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவன் எதற்காக உபவாசம் பண்ணான் அப்படின்னா, எல்லாரும் அவனை பாராட்டணும். பாரு எவ்வளோ பரிசுத்தவான், கரெக்டாக இருக்கிறான் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன். இதுவும் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வருமானத்திலும் 10ல் ஒரு பங்கை நீங்கள் தேவாலயத்தில் போய் செலுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செலுத்த தவறினீர்கள்னு சொன்னால் 5 மடங்கு அதிகமாக செலுத்தணும். இப்படிலாம் அவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஏன் தசமபாகம் கொடுக்குறோம், ஏன் காணிக்க கொடுக்குறோன்றது முக்கியம். என்னை எல்லாரும் பாராட்டணும், அந்த ஊழியக்காரர்கள் இந்த விசுவாசி நிறையா கொடுக்குது அப்படின்னு அவர்கிட்ட நல்ல இம்ப்ரெஷன் எனக்கு கிடைக்கணும்.
இப்படி நிறைய காரணங்களுக்காக ஜனங்கள் கொடுப்பார்கள். இப்போ இவனுமே எதுக்காக கொடுத்துருக்குறான்னா மற்றவங்களுடைய பாராட்டுக்காக கொடுத்துருக்குறான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஜபத்தை வாசிக்கலாமா? 13ஆம் வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? அவனுடைய முதல்ல அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்களேன். முன்னாடி வர்றது கூட நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்தில் தூரமாக நிற்கிறானா. தூரமாக நின்றுட்டு அவனுடைய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே ஆண்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்களேன். தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் அப்படியே குனிஞ்சு நிற்கிறான். நான் ஒரு பாவி தான், எல்லாரும் என்னை பாவின்னு தான் சொல்கிறாங்க. ஐ எம் நாட் வர்தி டு ஸ்டாண்ட் இன் யுவர் ப்ரெசன்ஸ் லார்ட். உங்களுடைய சமூகத்தில் நான் நிற்க தகுதியற்றவன், எனக்கு அந்த தைரியம் இல்லை. மார்பிலே அடித்து கொண்டு, யார் மார்பில் அடித்து கொள்வாங்க? அவங்க ஒரு துக்கமான நிலையில் இருக்கும் பொழுது, தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறவர்கள் தான் அதை செய்வாங்க. தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். வேற எதுவுமே கேட்கலாம். நான் பாவின்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் மேலே கிருபையாயிருங்க. நிறைய வேளையில் நம்ம அது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்கள விட நம்ம பெட்டர்னு சொல்லிட்டு ஆண்டுட்டு போகிறோம். ஆனால் இனி நம்முடைய ஜெபம் ஆயக்காரனை போல நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய கிருபை காய் காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபை காய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போனதுனால அல்ல, நான் தசம பாகம் கொடுத்ததுனால அல்ல, நான் உங்களுக்காக ஊழியம் செய்ததுனால அல்ல, இல்லைனா மற்றவங்க முன்னால் நீங்கள் வெட்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு கேட்டதுனால அல்ல, உங்கள் கிருபையை எனக்கு தாங்க. இதெல்லாம் இருக்குது எனக்கு தாங்கன்னு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைப்பா தாங்கப்பா, உங்களுடைய கிருபையினால எனக்கு தாங்கன்னு யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப தேவன் பார்வையிலே யார் ஒருவர் நீதிமானாக கருதப்படுகிறார்கள்? இந்த வெளிப்புறமாக மற்றவருடைய பார்வைக்காக ஆவிக்குரிய பிராக்டிஸை செய்கிறவர்கள் அல்ல. யார் ஒருவர் இருதயத்தின் ஆழத்திலே ஒரு தாழ்மையான சிந்தையோடு கூட அவருடைய கிருபையிலே நிலை நிற்கிறார்களோ அவர்களே நீதிமான்கள் என்பதை ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இந்த உவமை துவக்கத்திலே நான் சொன்னேன், எதுக்காக இந்த உவமை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு? தங்களை தாங்களே நீதிமான்களாய் எண்ணுகிறவர்களுக்கு இந்த உவமையை சொல்றார். அப்ப சொல்றாரு, நீங்களே இந்த சுயநீதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் சொல்றேன், ஒரு நாளும் நீங்க நீதிமான ஆக போறது இல்லை. யார் ஒருவர் என்னுடைய கிருபையில் நிற்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே நீதிமான்களாக ஆகப் போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான பிரின்சிபலை சொல்லித்தரார். ஒரு கோட்பாடு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது என்ன? ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? தாழ்த்தி விடுவார். ஆனால் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் நம்மளை உயர்த்த 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 நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அநேக வேளையில் நான் அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, நம்ம இந்த பெண்குள்ளெல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த காலத்து பெண்கள்லாம் அந்த ஸ்ப்ரிங்கோட தான் வரும். அது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சைஸ் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சின்னதாயிரும். அப்போ அதை போல் நம்மளும் நம்மை தாழ்த்த தாழ்த்த ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஏராளமான கிருபைகளை கொடுத்துருப்பாரா இருக்கும். ஆனால் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் எனக்கு போட்ட பிச்சை தான், நீங்கள் எனக்கு போட்ட வரம் தான், இது என் நீதியினால் வரல, என்னுடைய திறமையினால் நான் இதை செய்யலப்பா, ஆண்டவரே நீர் கிருபையாய் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி யார் ஒருவர் மறுபடியும் தங்களை தாழ்த்துகிறாரோ அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் அமுக்கி வச்சுட்டு விட்டு பாருங்க, அப்படியே பயங்கரமாக அது பெருசாகும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்ப்ரிங் இருக்குது, அது இவ்வளோதான் சைஸ் இருக்கும், நீங்களே அதை எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்க, அது அப்படியே இழுங்க, எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆகாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எக்ஸ்பேண்ட் ஆகி நின்றுடும். ஆண்டவரே உங்களை உயர்த்துவாரானால் உங்களை முடிவு பரியந்தம் அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். நீங்களே உயர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவோடு கூட நின்று விடுவீர்கள். புரியுதா உங்களுக்கு? அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும். திருப்பிள்ளைகள் தாழ்மையின் அடையாளம். சில்ட்ரன் விஷுவல் எய்ட் ஃபார் ஹியூமிலிட்டி. ஸோ நம்ம இந்த பகுதியில் தாழ்மையை குறித்து தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இப்போ முந்தின உவமை எடுத்துக்கிட்டாலும் தாழ்மையை குறித்து தான் பார்க்குறோம், இந்த பகுதியிலும் தாழ்மையை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதற்கு அவர் என்ன உதாரணத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, சில்ட்ரன் சிறு பிள்ளைகள். வசனத்தை வாசித்தரலாம், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
லூக்கா 18:15. பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவின் நாட்களிலே ரபிக்களிடத்திலே குழந்தைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க சொல்லுவது வழக்கமாயிருந்தது. சில சுவிசேஷங்கள்ல நம்ம இப்படி பார்ப்போம், இயேசு தன்னுடைய கைகளை வைக்கும்படியாக சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அப்ப கைகளை வைக்குதல் என்பது ஆசீர்வதிப்பதற்கு அடையாளம். எப்பவுமே பெரியவர்கள்ட்ட சின்ன பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நம்முடைய கலாச்சாரத்திலே இருக்குல்ல. இப்ப பெரியவங்க வயசான பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். அது போல யூத கலாச்சாரத்தில் இருந்துச்சு. அதனால தான் இயேசு கிட்ட கொண்டு வராங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, சீஷர்கள் அதை கண்டு அதட்டினார்கள். இப்போ ஒருவேளை சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க, இயேசு எவ்வளோ பிஸியாக இருக்கிறாரு, அவர் இன்னும் நிறையா ஊருக்கு போகணும், அவர் டயர்டாக இருக்காரு, இப்போ வராதிங்க, போங்க போங்க போங்க. அந்த சின்ன பசங்களாம் அந்த ரபிக்கள் இருக்காங்கல்ல வேறு தேவாலயத்துலலாம், அவங்கக்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ண வேண்டியதானே, இங்கே ஏன் எங்கள் எஜமான நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இயேசு ரொம்ப பிஸி, போங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத கேட்டிருப்பார் ஆண்டவர். இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? 16ஆம் வசனம், இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீங்க தடை பண்றீங்க, அவங்க என்கிட்ட வரட்டும், கூட்டிட்டு வாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு அருமையான குணங்கள் அவர்களுக்குள்ள இருக்கிறது. சொல்லணும்னா அவங்க ரொம்ப இன்னசென்ட், கபடற்றவர்கள். அடுத்தது, யாரையுமே பயமுறுத்த மாட்டாங்க, விஷமா நடந்து கொள்ள மாட்டார்கள், அவர்களுக்குள்ள எந்த கசப்பு இருக்காது, உடனடியாக மன்னிக்க கூடியவர்கள். இப்படி ஏராளமான காரியங்களை அவங்கள பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவங்க எளிதாக நம்பக்கூடியவர்கள். அப்ப இயேசு இப்ப சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் இந்த சிறு பிள்ளைகள் மாதிரி. அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு கட்டடத்தையோ இல்லாட்டா அவர் பரலோகத்தை சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனங்கள் இந்த சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் அவர்கள் பரலோகத்திற்குள் போக முடியாது. அதுதான் அந்த அடுத்த வசனம், 17ஆம் வசனம், எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார், நிறைய போதனைகளை கற்றுக் கொடுக்கிறார். சிறு பிள்ளைகள் என்ன சொன்னாலும் பெரியவங்க சொல்றதை அப்படியே அது நம்புவது போல, நீங்களும் சீஷர்களே சிறு பிள்ளையை போல நான் கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்களை நீங்கள் நம்பி விசுவாசிக்காவிட்டால் நீங்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்பதுதான் இயேசு இங்கே கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்ப இன்னைக்கு நம்ம லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். ஏராளமான சத்தியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினுடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு ஆவியானவரே நீர் பலன் தாரும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.